ஹாய் மக்களே, வெல்கம் டு மீராஸ் மெத்தட் சேனல். ஸோ இது ஒரு vlog வீடியோ. நாங்கள் ஒரு பீச்சுக்கு பிளான் பண்ணி போனோம். நாங்கள் ஒரு 7 ஃபேமிலிஸ் மெம்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். பட் அதை க்ளோஸ் பண்ணியிருந்தனால அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மிரோஷ் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முக்கு வந்தாச்சு. பட் என்ஜாய் பண்ண முடியல. ஜஸ்ட்டு வாக்கிங் போயிட்டு குழந்தைக்கான ரைட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் இது ஒரு டீ டைம் வீடியோ. லைக் அந்த பீச்சு பிளான் பண்ணோம் இல்லையா, அந்த பீச் வந்து தண்ணி சரியாக இல்லை அண்ட் சொதப்பிருச்சு. அந்த ஒரு டிப்ரெஷனில் எல்லோரும் போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு டீ, சமோசா, பஜ்ஜி, போண்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மிரோஷ் ஃபார்ம் சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போனால் இது வரைக்கும் நாங்கள் அது போகாத பிளேஸு. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். ஆனால் நடக்கணும், நல்லா ஸ்ட்ரென்த் வேணும். நாங்கள் சாப்பிட்ட டீ, பஜ்ஜி, சமோசாலாம் அங்கே தான் நடந்தே டயர்டாகிட்டோம். பட் சூப்பராக இருந்துச்சு. லைக் நல்ல பிளேஸ், ஒரு பெரிய லான் மாதிரி. ஸோ நடந்துகிட்டே போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தனி கிளாஸ் ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னடா இருக்குதுன்னு போய் பார்த்தா இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாம் செக்மெண்ட்டும் வச்சுருந்தாங்க. லைக் இந்த மாதிரி ப்ளே ஏரியா, இந்த டைனரோ விளையாடனிக்கு யூடியூப் சேனல்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் எதுவுமே போக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லைக் 10 இயர்ஸ்க்கு மேலே இல்லை 8 இயர்ஸ்க்கு மேலே அந்த மாதிரி குழந்தைங்க தான் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கள் குழந்தைங்களால எதுவுமே விளையாட முடியல. பட் நாங்கள் ஜஸ்ட்டு பார்க்குறதே சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்குள்ளேருந்து வெளியே வந்தோம். அப்புறம் என்னடா இப்படி ஏமாந்துட்டுமே நினச்சோம். பட் இன்னொன்று இருந்தது பக்கத்தில், ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கு காரு, பைக்கு, ட்ரெயின் இந்த மாதிரி அவங்களே வச்சுருக்காங்க. லைக் 2KD நினைக்கிறேன், 2KD ஆர் சம்திங் எல்ஸ் நம்ம வந்து பே பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். லைக் 15 to 20 மினிட்ஸு நம்ம வந்து அந்த ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு யூனிகார்ன் காரும் எடுத்துகிட்டு குழந்தைங்களாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அந்த காரில் மியூசிக் வரும் அண்ட் லைட்ஸ் வரும் அண்ட் வீக்கெண்ட் அந்த குழந்தைங்களே ட்ரைவ் பண்ணலாம். அந்த கார் நம்ம பெரிய கார் மாதிரி ஹாரன் இருந்துச்சு எல்லாமே. ஸோ அது ரொம்ப குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. Pau divisi e Italia. ஸோ அது முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தபோது இந்த ரைட் சைடில் இந்த மாதிரி ப்ரைவேட் பார்க் ஒன்று இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு பெரிய பார்க்கு. பட் ஆனால் ப்ரைவேட் பார்க்குன்னு சொன்னாங்க. லைக் என்னென்னா அதுக்குள்ளே ஒரு என்ட்ரி ஃபீஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து லைக் ஒரு 2000 rupees, லைக் 10KD கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு வேர்த் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். பேர் தான் இருந்தாங்க. ஐ திங்க் இப்போ என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 to 10KD இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் ஃபீஸோ என்னமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் எல்லாருமே போய் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வேர்த் கிடையாது. ஸோ அதனால் அங்கே போகலை. அண்ட் ஒரு தூரத்தில் இன்னொரு குட்டி செக்மெண்ட் இருந்துச்சு. அது என்னென்னா ஒரு மாதிரி பலூன் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அது. அதில் ஜம்ப் பண்ணலாம், குழந்தைங்க போய் ஜம்ப் பண்ணலாம். அதோட என்ட்ரி ஃபீஸும் 5KD இருந்துச்சு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி நடந்து போயிருந்தோம். அந்த ப்ரைவேட் பார்க்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இருந்த ஃபீச்சர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இந்த வாட்டர் தீம் பார்க்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் செக்மெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. பட் அங்கே யாருமே கிடையாது. ஸோ அதனாலே நாங்கள் யாருமே போகலை. லைக் ஒருத்தவங்களுக்கு 5KDனா லைக் 1500 கிட்டே வருது. ஸோ இதில் வேர்த் இல்லைன்னு நினச்சிட்டு நாங்கள் யாருமே உள்ளெல்லாம் போகலை.
ஜஸ்ட்டு வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ரேஸ் கோர்ஸு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சு செம்ம டயர்டாயிருச்சு. ஓகே, அடுத்து எல்லாம் கிளம்பிட்டோம் நாங்கள். அதுக்கு மேலே இங்கே இருக்க முடியல, நல்ல எனர்ஜிலாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நடந்து. அடுத்து டின்னர் எங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்டு இல்லை ஏதோ ஒரு ஈவினிங்கில் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணணும், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் மீன்ஸ் லைக் வாக் பண்ணிவிட்டு பேசிட்டு அந்த மாதிரினா இந்த மூஜோ ஃபார்மை வந்து விசிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அப்படியே கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய். சப்போர்ட் பண்ணுங்க. திவிஷ் அப்படி சொல்லு. திவிஷ் அம்மாவோட vlog-க்கு அப்புறம் அப்புறம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.